அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது புனர்பூச நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குணாதிசயங்களும் எளிய பரிகாரங்களையும் பார்ப்போம். புனர்பூச நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், புனர்பூச நட்சத்திரம் ராமர் பிறந்த நட்சத்திரம். ராமர் சீதாராமர் பிறந்த நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். அவர் கடக ராசி, கடக லக்கணத்தில் அவர் பிறந்தார். அப்போது இந்த புனர்பூச நட்சத்திரத்தினுடைய ஒவ்வொருத்தருடைய அந்த காலத்தில் தெய்வீகமான இருக்கக்கூடியவங்களுடைய வரலாறை எடுத்தால் ரொம்ப சரியாக இருக்கும். அவங்களுக்கு என்ன அப்படின்னா, புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு தாய் அன்பு அதிகமாக இருக்கும். இவங்க தாய் மேலே ரொம்ப பாசம் வச்சுருப்பாங்க. அந்த தாய் மேலே நல்ல பாசம் வச்சுருப்பாங்க. அந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு என்றைக்குமே ஒரு நீதி, நியாயம், நேர்மை, ஒரு உண்மை, இது எல்லாமே அவங்கக்கிட்ட கொஞ்சம் இருக்கும். அப்போது தாயாருக்கு கொடுக்குற வாக்குறுதியை எப்பவுமே காப்பாற்றி வச்சுருப்பாங்க. என்றைக்காவது ஒரு நாள், அம்மா நான் உங்களுக்கு இது செஞ்சு கொடுக்குறேன், இது ஏதாவது நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அதை கரெக்டாக அவங்க காப்பாற்றுவாங்க. அப்போது இவங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல செயல் செய்தாலும் அவங்களுக்கு திருப்தி அடைஞ்சால் தான் மற்றவங்களுக்கு திருப்தி சொல்லுவாங்க. எப்பவுமே இப்போ நான் ஒரு பக்கம் போனேங்க, நான் ஒரு படம் பார்த்தேன், அந்த படம் எனக்கு திருப்தியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் தான் அந்த படம் நல்லா இருக்குன்னு இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்லுவாங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர் மட்டும் குருவுடைய நட்சத்திரம். அவங்க பிறந்ததே குரு திசையில் தான் பிறந்தாங்க. இப்போ குருவுடைய நட்சத்திரம் என்ன? புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க குரு திசையில் தான் பிறப்பாங்க. உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் கையில் எடுத்து இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்துக்கிறீங்களான்னு பாருங்கள். அதனுடைய நட்சத்திரத்தினுடைய வாழ்க்கை ஆரம்பமே வியாழன் திசை, குரு திசையில் தான் அந்த திசை இருப்பு போட்டிருக்கு. ஆதி எந்த பரம நாளிகை, தாய் மாதா கர்ப்பத்தில் சென்றது போக நின்றது இருப்பு, இத்தனை 6 வருஷம் 11 மாதம் 20 நாள், 15 வருஷம் 10 மாதம் 30 நாள், இப்படி எல்லாம் வரும். இதில் எப்படி வருதுன்னா, அந்த காலத்தில் போன ஜென்மத்தில் இந்த திசை இருப்பில் நம்ம என்ன விட்டுட்டு வந்தோமோ அது எல்லாம் சென்றது போக நின்றது, இந்த ஜென்மத்தில் என்ன அதுலேருந்து வாங்கி வந்தோமோ அதைத்தான் நம்ம வாழ்க்கை தொடர்றோம். அதுதான் குரு திசை ஆரம்பம். அப்போது அந்த ஜாதகருக்கு பாருங்கள், அவங்க திருமண வாழ்க்கையில் பல தடைகள் ஏற்படும். அவங்க திருமண வாழ்க்கையிலேயே பல தடைகளை சந்தித்து தான் அவங்களோட மன வாழ்க்கையவே சிறப்படைக்க முடியும். ராமருடைய வம்சத்தில் ராமருக்கும் சீதைக்கும் எத்தனையோ பிரிவினைகள் எத்தனையோ ஒரு மன போராட்டங்கள் ஆகி அதுக்கப்புறம் அவருக்கு பட்டாபிஷேகம் நடந்து இந்த பூலோகத்தில் அவர் வாழ்ந்து போனது ஒரு சரித்திரம் உண்டு. அப்போ ராமருடைய அவதாரத்தை நம்ம எடுத்து பார்த்தால், புனர்பூச நட்சத்திரத்தில் அவர் பிறந்து எல்லா கஷ்டத்தையும் அனுபவித்தார். அதிலே பாருங்கள், அந்த ஜென்மத்தில் குரு வரும்போது தான் சீதை சிறை வச்சாங்க. அந்த ஜென்மத்தில் குரு வரும்போது அதான் அந்த பாட்டு, ஜென்ம ராமர் வனத்திலே சீதை சிறை வைத்ததும், தீதிலாதொரு 3 துரியோதரன் படைமாண்டதும், இன்மை 8 வாலிப பட்டம் இழந்து போனதும், ஈசனா ரூபத்திலே தலையோட்டில் பிச்சை எடுத்ததும், தர்மபுத்திர நாளிலே வனவேசப்படி போனதும், சத்தியமாமுனியாற்றிலே யானை காலில் தலை வீழ்ந்ததும், உண்மையுற்றிட ராவணன் முடி 12 விழுந்ததும். இவ்வளவு போராட்டத்தையும் தாண்டி இலங்கையில் இருக்கக்கூடிய சீதாதேவியை கொண்டு வந்து ராமருக்கும் சீதைக்கும் அனுமாரும் லட்சுமணனும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு பட்டாபிஷேகம் நடக்குதுன்னு சொன்னால் அத்தனை போராட்டத்தையும் தாண்டி வந்தது தான் புனர்பூச நட்சத்திரம். சுலபமான நட்சத்திரம் இல்லை, ஆனால் நேர்மைக்காக எவ்வளவோ போராடி இருக்காங்க. அந்த நேர்மையாக வாழணும், நேர்மையாக குடும்பத்தை காப்பாற்றணும். அதனால தான் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ராமர் வனவேசம் போனதுனால தான் ஒரு நாளாவது வீட்டிலிருந்து வெளியில் போயிட்டு திரும்பி வருவாங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர் தேசாந்தரம் சென்று வருவார் என்று பொருள். அப்போ தேசாந்தரம் என்பது என்ன அப்படின்னா, பண்டுள்ள நாட்டை விட்டு பரதேசம் ஓடி செல்வான் அப்படிங்கிறது அந்த காலத்திலேயே ஒரு வாக்கியத்தோட பழமொழி கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு நாளாவது இந்த தேசேந்திரம் போய் வந்ததான். அதனால் தேசேந்திரம்ங்கிறது என்ன, தேசம் விட்டு தேசம் போய் வனவேச வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு வந்ததான். அப்போ புனர்பூச நட்சத்திரக்காரர் போனாங்கன்னா ரொம்ப நாள் ஆயிரும். அதனால் அந்த நட்சத்திரக்காரர்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த திட்டங்கள் போடாமல் வாழணும், அப்போ தான் ஜெயிக்க முடியும். அப்போது இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா, ஒரு நல்ல ஒரு தைரியமாக பேசக்கூடிய மனிதர், தன்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பு பண்ணுறதுக்காக பல கஷ்டங்களை அனுபவிச்சவர் அவர். அப்போது எந்த இடத்துலையுமே தலைமை தாங்கித்தான் அவர் வாழ்வார். நல்ல ஒரு தலைமை பண்போடு இவர் நல்லா விரும்பி வாழணும்னு நினைப்பார். இந்த நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் நல்லா நிறைய பேர் கொடுப்பாங்க. ஏன்னா குருவுடைய நட்சத்திரம். இவர் போனாலே ஒரு அறிவாளி வந்துட்டுருக்கிறாரு, ஒரு குருமார்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க, அவர் அவரை பார்த்தாலே எனக்கு ஒரு நல்லது நடக்குது அப்படின்னு சொன்னாலே அந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் குருவுடைய ஆதிக்கம் சென்றவர்கள். அவ்வளவு சீக்கிரம் எல்லாரும் ஒவ்வொரு திசையில் பிறக்கிறோம்.
சூரியன் திசையில் பிறக்கிறாங்க, சந்திர திசையில் பிறக்கிறாங்க, செவ்வாய் திசையில் பிறக்கிறாங்க, ராகு திசையில் பிறக்கிறாங்க, சனி திசையில் பிறக்கிறாங்க, புதன் திசையில் பிறக்கிறாங்க, சுக்கிர திசையில் பிறக்கிறாங்க, கேது திசையில் பிறக்க, இப்படி எல்லாம் லைனாக ஆர்டர் படி பிறக்கிறாங்க. எத்தனையோ பேர் பிறக்கிறாங்க. அதில் வந்து அசுரகுருவும் இல்லாமல் ஒரு தேவகுருவாக இருந்து காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடம் என்பது தனுசு, 12ஆம் இடம் என்பது மீனம் என்பது குரு. இந்த இடத்துல ஒரு குருமாராக இருந்து ஒரு ஆராய்ச்சி செஞ்சு தான தர்மம் புண்ணியம் செய்து ஒரு மகானான நட்சத்திரம் வந்து புனர்பூச நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க அதனால தான் அவங்களோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. குருவாக இருக்கிறவங்களாம் யார் யார்? மாணவர்களுக்கு புத்தி சொல்லக்கூடியவர் குரு வாத்தியார், ஒரு காலேஜில் ஒரு மிகப்பெரிய ஒரு லெக்சர், ஒரு அதுக்கு மேலே இருக்கிறவங்க ஒரு ஹெச்ஓடி, ஒரு கையெழுத்து போட்டால் ஒரு சட்டமே பாஸ் ஆகுன்னு சொல்கிறவர் அதுக்கு மேலே, இப்படியே படிப்படியாக ஒரு குருகள் வந்து மகான்கள் மாயி அப்படியே பெரிய ஒரு சக்தியாகி மிகப்பெரிய ஒரு புத்திசாலியாக வந்தது யாருன்னு கேட்டால் புனர்பூச நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரர்கிட்ட அந்த நேர்மை வந்து கடைசி வரைக்குமே ஒரு துளியாவது வந்து குறையாமல் வச்சுருக்கும். அந்த நேர்மை நாளுக்கு நாள் இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறினாலும் கூட உள் மனசுக்குள்ளே நேர்மை எப்பவுமே இருக்கும். அப்போ இந்த நட்சத்திரத்தில் ஆசிரியர்கள் அதிகமாக இருக்கிறவங்க, படிக்கிறவங்க, இந்த தனுசு லக்கணம், மீன லக்கணமெல்லாம் பாருங்கள், அவங்க 10 பேருக்கு குருநாதராக இருப்பாங்க. வாழும்போதே பாருங்கள், அவங்க எல்லாத்துக்கும் நல்லது சொல்லிகிட்டே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நீ இப்படி இரு, அப்படி இரு, ஏன் இப்படி பிழைக்கிற, என்ன மாதிரி இருக்க மாட்டேயா, நல்லா நேர்மையாக இரு, நான் சம்பாதிக்க நல்லா, ஏன் நீ அதை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிற, இப்படி என்னமே தன்னை பற்றி சொல்லி மற்றவங்களை உணர்த்துறது நட்சத்திரம் புனர்பூசம். அப்போ தொழிலில் நேர்மையாக இருப்பாங்க. அப்போ இவங்களை கொண்டு போய் தொழிலில் உட்கார வச்சோம்னா காலபுருஷத்துக்கு 9 கூட வரும். அப்போ 9ஆம் இடம் என்பது தர்மதானம் புண்ணியம். அந்த தர்மதானம் புண்ணியம் செஞ்சங்காட்டு தான் புனர்பூச நட்சத்திரமே. இந்த புனர்பூச நட்சத்திரமே உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலத்தில் தபேலா 6 மணியும் மியூசிக்கெல்லாம் வச்சு ராமர் வந்து ராமா 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 ராமான்னு பாடி ராமர் பஜனை பண்ணி சுண்டல் பொறிகடலையெல்லாம் சாப்பிட்டு தவம் இருந்து அந்த ராமரை அத்தனை தடவை கூப்பிட்டதுனால ராமரே வந்து காட்சி கொடுத்தது தான் புனர்பூச நட்சத்திரம். இவங்களோட பாரம்பரியம் வந்து பஜனை படித்து தான் அந்த குழந்தையே பிறக்குமா. அப்போ எவ்வளோ பெரிய புண்ணியமான அந்த குழந்தை அது எப்படி வளர்த்தணும், அது எப்படி ஒரு வாழ்க்கை, அது கையில் நீங்கள் வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பார்த்துட்டு போனீங்கன்னா, ஆஸ்பத்திரி போனீங்கன்னா டெஸ்ட்டு பேபி பாஸ் ஆயிரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க டெஸ்ட்டு பேபி கொடுக்குறவங்க, ஒரு பக்கம் சகனம் வழி சகனம் பார்க்க போகிறீங்கன்னா புனர்பூச நட்சத்திரக்காரை பார்த்துட்டு போனீங்கன்னா அவரே குரு தான் குழந்தை, இவரே மெயின் வந்து இந்த குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டாருன்னா அங்கே டெஸ்ட்டு பேபி பண்ணுற இடத்துல அந்த கருவில் கொண்டு போய் அந்த ஒரு சூட்சமமான விஷயத்தை வச்சு ஒரு கரு உருவாகி இந்த பூலோகத்துக்கு வெளிவரக்கூடிய ஒரு சிசு குழந்தைக்கு ஒரு வழிசகனம் வேணும்னா புனர்பூச நட்சத்திரக்கார கூட்டிகிட்டு போனீங்கனாலோ இல்லை அவங்கள நம்ம வீட்டில் கூட்டிகிட்டு வச்சு சாப்பாடு போட்டீங்கனாலோ ஃபஸ்ட் கிளாஸாக வேலை செய். அப்போ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முன்னோர்கள் வந்து அந்த காலத்தில் ராமர் பஜனை படித்து வந்தாங்க, சித்தர்கள் முனிவர்கள் எல்லாம் அந்த நட்சத்திரங்களில் பிறந்தாங்க அப்படிங்கிற எடுத்துக்காட்டே இதுதான். அப்போ படிப்பில் ரொம்ப ஆர்வம் உள்ளவங்க என்ன, ஒரு வாத்தியார் ஆகணும்னா மாணவர் வாத்தியார் ஆகணும் சாதாரண விஷயமாங்க. அப்போ மாணவராக இருந்து வாத்தியார் ஆகிருக்கிறாருன்னா பல நூல்களை ஆராய்ச்சி பண்ணி அதில் அவர் பாஸ் ஆகி அவர் வாத்தியார் ஆகி அதுக்கப்புறம் வந்து ஒரு பச்சைங்களை கையெழுத்து போடுற அளவுக்கு வந்துச்சு. அப்போ அதுக்கு எப்படி வந்தார், அது குருமார்களுடைய ஆசீர்வாதம். அதனால தான் முன்ஜென்மத்தினுடைய புண்ணியம் உங்களுக்கு இருக்கும். அப்போ எந்த தொழில் செஞ்சாலும் கெட்டிக்காரராக இருப்பாங்க. அந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எப்பவுமே வெளிநாட்டுடைய தொடர்புகள் அதிகடியாக வச்சுக்கணும். ஏன்னா ராமர் வந்து கடலில் வந்து மண் எடுத்துகிட்டு வந்து லிங்கம் பிடிச்சி வச்சு அந்த சிவனை வந்து பூஜை பண்ணும்போது அந்த கடல் வாசம் வந்து அவருக்கு பட்டது. அப்போ ராமர் வந்து புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்க கடல் வாசம் சென்று வருவார்கள் என்று பொருள். அப்போ கடல் வாசம் என்ன, கடல் கடந்து பிரயாணம் பண்ணி ஜீவனம் பண்ணிட்டு வரக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசம். அப்போ கடலுக்கும் ராமேஸ்வரத்துக்கும் ராமநாத சுவாமிக்கும் சிவனுக்கும் புனர்பூச நட்சத்திரத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர்பு உண்டு. அப்போ புனர்பூச நட்சத்திரத்தில் பாருங்கள், மிதுன ராசியில் ஒரு பாதமும் மீதி 3 பாதம் வந்து பார்த்திங்கன்னா கடகராசியில் 2, 3, 4 பாதத்தில் பிறந்திருப்பாங்க. அப்போ நீர்நிலையில் இருக்கக்கூடிய சந்திரன் பலமாக இருக்கிறதே புனர்பூச நட்சத்திரம் தான், கடகராசி தான். அப்போ மிதுனத்துக்கும் கடகத்துக்கும் தொடர்பு இருக்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் ஒரு நாளாவது நல்லபடியாக புரிஞ்சு வாழக்கூடிய சக்தி பெற்ற நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். படித்து பட்டம் வாங்கக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசம். ஒரு கும்பாபிஷேகத்தில் போய் ஒரு யாகத்தில் போய் கலந்துட்டு வாங்க,
ஜென்ம பாவங்கள் நீங்கும் என்று பொருள். புனர்பூச நட்சத்திரக்காரருக்கு வந்து ஆன்மீகமான நட்சத்திரம். அவங்களுக்கு வந்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் போய் கும்பத்தில் இருக்கிறனால கும்பாபிஷேகம் பார்த்துட்டு வரணும். பூரட்டாதி கும்பத்துலேயும் இருக்குது. அப்போ கும்பாபிஷேகம் வந்து ஒரு நாளைக்காவது நீங்கள் அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். அப்போது பெரியவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். யாராவது வந்தாங்கன்னா உடனே வந்த உடனே வாங்க உட்காருங்க, நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணுறீங்க, குடும்பமெல்லாம் எப்படி இருக்குது, தொழிலெல்லாம் எப்படி இருக்குது, அடடே நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம், நீங்கள் உங்களுடைய பாதம் படுறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும், ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது, அந்த சேர் எடுத்து போட்டு உட்கார வச்சு அவங்க காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கி, இந்த மாதிரி எல்லாம் அந்த குரு நட்சத்திரக்காரர்கள் வந்து அவங்க இன்னொருத்தர் மதிப்பாங்க. ஆனால் அவங்களே பெரியவங்க தான், அது அவங்களுக்கே தெரியாது. அந்த நட்சத்திரத்தினுடைய குணங்கள் வந்து அப்படி ஒரு அற்புதமான நட்சத்திரம். அதை பெரியவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குற நட்சத்திரம். பெரியவங்களை மதித்து வாழ, அதுவே குருவை தேடித்தானே வாழு. அப்போ இந்த நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு பெரிய கூட்டம் புனர்பூச நட்சத்திரம் பெரிய கூட்ட நட்சத்திரம். அப்போ கூட்ட நட்சத்திரம் இருக்கிறனால இவங்க வாழ்கிற வீட்டில் ஒரு அறிகுறி பாருங்கள். இவங்களோட தோட்டம், வீடு, காடு எங்கேயாவது இருந்தால் தேன் கூடு கட்டுச்சுன்னா அது புனர்பூச நட்சத்திரம் தான். எல்லா கூட்டங்களும் ஒன்றா சேர்ந்து ஒரு காலத்தில் ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணும்போது பல்லாயிரம் கோடி மக்கள் வந்து இருந்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க. இப்போ அத்தனை ஆன்மாக்களும் சேர்ந்ததுனால அந்த இடத்துல என்ன வந்திருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தேன் கூடு கட்டுறதே புனர்பூச நட்சத்திரம் தான். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இவ்வளோ ஒரு மகிமை இருக்குது. சாதாரணமாக 27 நட்சத்திரத்தை இந்த பூமியில் வந்து வானசாஸ்திரத்துலேருந்து இந்த பூமிக்கு வந்து எது பாதிக்கும் எது பாதிக்காதுன்னு அந்த காலத்திலே சித்தர்கள் தெளிவாக முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. விஞ்ஞானபூர்வமாக அந்த காலத்தில் வந்து எந்த ஒரு கருவியும் கிடையாது, மனம்தான் கருவி, எண்ணம் தான் செயலுக்கு போச்சு. அப்படி இருக்கும்போது இந்த நட்சத்திரங்களை அன்னைக்கே ஆராய்ஞ்சு அந்த மனிதர்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு வந்து இந்த உலகத்துக்கு புகுத்தி இது அவ்வளோ ஒரு தெளிவாக வச்சுருக்காங்க. அதனால் அது புணர்வு தோஷம், அதாவது வந்து புணர்வு தோஷமே நிவர்த்தியாகி அது புனர்பூச நட்சத்திரமாக மாறிச்சான். அந்த இடத்துல ஒரு புணர்வு தோஷமே நிவர்த்தியாகி, அதாவது வந்து கெட்ட தீய சக்திகள் பீட பிணிகள் எல்லாம் புணர்வு தோஷமெல்லாம் நிவர்த்தியாகி ஒரு தடையை வந்து உடைக்கக்கூடிய நட்சத்திரம் எதுன்னு கேட்டிங்கன்னா புனர்பூசம் தான். எத்தனையோ பிரச்சனை பண்ணுறாங்க, ஒரு பஞ்சாயத்து தலைவர் வந்துட்டார்னோடனே பிரச்சனை அப்படியே சால்வ் ஆயிருதில்ல. அப்போ புணர்வு தோஷம் அதை நிவர்த்தி பண்ணி புனர்பூச நட்சத்திரமாக மாற்றினாங்க. அந்த காலத்திலேயே அந்த புனர்பூச நட்சத்திரம்ங்கிறது அந்த வழியில் தான் அது வந்திருக்கு. இப்படி எல்லாம் வந்து இந்த குணங்கள் அறிஞ்சு வாழக்கூடியவங்க இந்த புனர்பூசம். இது எல்லாம் நீங்கள் கணக்கு போட்டு இதன்படி நீங்கள் இந்த பூலோகத்தில் நல்ல சுயமாக வாழ்ந்து உண்மையாக இந்த உலகத்துக்கு ஒரு புண்ணியத்தை தேடி வச்சுட்டு போகணும். அதை புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அதற்கு முதல் என்ன அப்படின்னா, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலே ராமர் பட்ட பாதம் எது? ராமேஸ்வரம். ராமநாத சாமியுடைய ஆலயத்தில் போய் ராமேஸ்வரத்தில் மண் எடுத்துகிட்டு போய் தனுஷ்கோடியில் கொண்டு போய் விட்டு போட்டு தனுஷ்கோடியில் இருக்கிற மண்ணை கொண்டு வந்து ராமேஸ்வர கடலை விட்டுட்டு வந்தாலே நம்மளோட பாவங்கள் நிவர்த்தி ஆகுமா. இது அந்த காலத்திலேயே வரலாறுல எழுதி வச்சு ஏடு. அப்போ இது என்னென்னா, ராமநாத சுவாமியுடைய ஆலயத்துக்கு போய் கடலை குளிச்சுட்டு இறந்த முன்னோர்களுக்கெல்லாம் திதி கொடுத்துட்டு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் முன்னோர்களை மதித்து அந்த ஆன்மாக்களை எல்லாம் சந்தோஷப்படுத்தி வச்சு பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை வாழைப்பழம் கொண்டு போய் ராமநாத சுவாமியுடைய ஆலயத்தில் வச்சு இந்த பரிகாரத்தை எளிய முறையில் நீங்கள் பண்ணிட்டு வந்தாலே 7 ஜென்ம பாவம் நீங்கும். அப்போது ஸ்ரீரங்கநாதர் கோயிலுக்கு போய் சென்று ஒரு நாள் வழிபட்டு வாங்க. ஒரு நாள் குரு என்பது என்னென்னா தங்கம். ஒரு நம்மளால் வசதி வாய்ப்பு இருந்தால் ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு ஒரு தேர் இழுக்கிறதுக்கோ ஒரு சாமி சிலை செய்யறதுக்கோ தங்க தானம் கோயிலுக்கு பண்ணணும். அப்போது அப்பா அம்மாவிடம் வந்து ஆசீர்வாதம் வாங்கணும் மெயின். ஏன்னா அன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ராமருக்கு ஆசீர்வாதம் கிடைக்காமலே போயிடுச்சு. அப்போ ராமருக்கு ஆசீர்வாதம் கிடைக்காமலே போனதுனால புனர்பூச நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கலினாலும் கூட அப்பா அம்மா விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்காங்க. அதனால் அப்பா அம்மாவை பார்த்தீங்கன்னா எப்போவுமே காலை தொட்டு கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டே இருங்க. அப்போ தான் அது நல்ல பவராக இருக்கும். அப்போ எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அம்மா அப்பா கிட்ட முடிஞ்ச அளவுக்கு ஆசீர்வாதம் வாங்கிட்டு முன்னோர்கள் ராமர் பஜனையெல்லாம் படிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு தபேலா ஒரு மிருதங்கமெல்லாம் எங்கேயாவது ராமருடைய பாட்டு ஒளி கேட்குற இடம் இருந்துச்சுன்னா அந்த கோயிலுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு மிருதங்கோ தபேலா இதெல்லாம் வாங்கி ஒரு கைத்தாளம் ஒன்று வாங்கி கொடுங்க. அது பெரிய புண்ணியம். புனர்பூச நட்சத்திரக்காரர்கிட்ட ஒரு பெரிய சக்தி இருக்குது. என்னென்னா, கம்ப்யூட்டர் வந்து புனர்பூசம், கம்ப்யூட்டர் வந்து புனர்பூசம். ஒரு டிவிக்குள்ளே எல்லா ஹார்ட் டிஸ்க்கும் இருக்குது, ஒரு கம்ப்யூட்டருக்குள்ளே ஹார்ட் டிஸ்க் இருக்குது. அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் ஒரு யோகம் என்னென்னா, புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்தாலோ
ஒரு கருவி வாங்கி கொடுத்தாலோ அது ரொம்ப நாளைக்கு நிலச்சி நிற்கும். கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய அந்த சேவ் பண்ணி வைக்கக்கூடிய உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரிஜினல் மெமரி வந்து குரு தான். அந்த குருவுடைய நட்சத்திரம் தான் புனர்பூசம். அப்போ அவங்க வாங்கி கொடுத்தாங்கன்னா அந்த மெமரி வந்து அழிஞ்சு போகாது. அதனால் அவங்க கையார ஒரு மிஷின் கருவி எது வாங்கி கொடுத்தாலும் அவங்க கையார வாங்கி கொடுக்க சொல்லுங்கள். அது ரொம்ப பிரமாதமாக ரொம்ப காலம் நினச்சி நிற்கக்கூடியவங்க. அப்போது கம்ப்யூட்டர் வாங்கி தானம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. கம்ப்யூட்டர் வாங்கி ஒரு கோயிலுக்கு கணக்கு வழக்கெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக ஒரு கோயிலுக்கு இந்த கம்ப்யூட்டரை வச்சு நீங்கள் எல்லாம் கால்குலேஷன் போட்டு இந்த கோயில் வரவு செலவு பாருங்கன்னு சொல்லி கம்ப்யூட்டரே மூளையாக அதாவது வாங்கி அப்படியே தானமாக கொடுக்கறது. ஒரு நாளைக்கு புனர்பூச நட்சத்திரத்தன்னைக்கு அன்னதானம் போடுங்க. பொதுமக்கள் சாப்பிடணும். இந்த நட்சத்திரக்காரங்க ஒரே இடத்துல ரொம்ப நாளைக்கு நினச்சி நிற்பாங்க. ஏன்னா குரு பெரியவங்க ஆடாமல் அசராமல் போகும். குறை கூட கூத்தாடு, நிற கூட கூத்தாடாது. பெரியவங்கன்னா பெரியவங்களாகவே இருப்பாங்க. அந்த நட்சத்திரக்காரர் சின்ன வயசாக இருந்தாலும் பெரியவங்களாட்ட பேசுவாங்க, பெரியவங்களாட்ட நடப்பாங்க. சொன்ன பேச்சை அப்படியே காப்பாற்றுவாங்க. நீங்கள் வந்து புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க உங்கள் வீட்டில் கொய்யாப்பழ மரம் ஒன்று வளர்த்துங்க. அதாவது அந்த காலத்தில் ராமருடைய வாகனம் அணில். அணில் அதிகமாக ஆசைப்படுறது கொய்யாப்பழத்தை. அப்போது நீங்கள் கொய்யா மரத்தை வச்சு கொய்யாப்பழம் அதில் வந்துச்சுன்னா அணில் வந்து உங்களுக்கு சாப்பிட்டு போனார்னா ராமரே நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போன மாதிரி. அவருக்கு 3 ராமம் இருக்குது, அணிலுக்கு 3 ராமம் இருக்குது. அப்போ அணிலோட வாகனத்தை அந்த காலத்தில் அணிலை தொட்டது அப்படியே ஒரு ஜீவன் வந்து ராமருடைய வடிவமாயிருச்சு. அதனால் அவருக்கு கொய்யாப்பழம் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் அணிலுக்கு கொய்யாப்பழம் வைக்கிறதும் கொய்யா மரத்துக்கு நீர் ஊற்றுறதும் மஞ்சள் நீர் ஊற்றுறதும் கொய்யா மரத்தினுடைய கொச்சி நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுருக்கிறதும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பு. அப்போது அந்த வீட்டுக்கு வந்து அணில் வீட்டுக்கு வர்றதும் ஏதாவது ஒரு வீட்டில் வந்து எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அவர் கொய்யாப்பழம் வாங்கி நீ தானம் பண்ணுங்கள், அந்த பிரச்சனை வந்து அதோட சால்வ் ஆயிரும். அன்னப்பறவையை ஒரு பிரேம் செஞ்சு வீட்டில் வச்சு கும்பிடுங்க. அப்போ என்னென்னா வீட்டில் வந்து உங்களுக்கு ஒரு சங்கு வாங்கி வலம்புரி சங்கு வாங்கி துளசி தீர்த்தம் போட்டு அந்த இடத்துல வந்து பூஜை அறையில் வச்சு சாமி கும்பிடுங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ராமர் வந்து புனர்பூச நட்சத்திரம். அதே போல் புனர்பூச நட்சத்திரக்கார் வந்து ஒரு நல்லா உலகத்தில் எந்த விதமான ஆபத்து இல்லாமல் ஒரு கெட்ட பேர் இல்லாமல் ஒரு அவமானங்கள் இல்லாமல் நல்லபடியாக வாழணும்னா இந்த புனர்பூச நட்சத்திரக்கார் வந்து மூல நட்சத்திரக்காரு கூட தொடர்பு வச்சுக்கணும். அதாவது ஒரு ஆண் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்பளைகள் வந்து மூல நட்சத்திரத்தில் பிறந்தால் ஒரு கார் டிரைவராக ஒருத்தர் வர்றார் அப்படின்னா அவர் மூல நட்சத்திரக்காரர் தான் கடைசி வரைக்கும் வச்சுக்கோங்க. அவர் எப்பவுமே உங்களுக்கு உதவியாக இருப்பார். அப்போது அந்த தொடர்பை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் நேர்மையான உள்ளத்தோடு எடுத்துக்கணும். ராமருக்கு அனுமார் ரொம்ப தீவிர பக்தர். எவ்வளவோ போராட்டங்கள் வந்து போர் வீரர்களாக இருந்தும் கூட போராடி ராமரும் சீதையும் வந்து நல்ல ஒரு வாழ்க்கை நல்லா வாழணுங்கிறதுக்காக ஆஞ்சநேயர் அனுமாராக இருக்கக்கூடியவர் வந்து பல உதவிகள் செய்து ராமர் வாழணும்னு சொல்லி தீவிர பக்தராக இருந்தார். அப்பேற்பட்ட மூல நட்சத்திரக்கார் போய் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு துரோகம் செய்ய மாட்டாங்க. அதனால் அந்த காலத்திலேயே அதை வாழ்ந்து பார்த்துருக்காங்க. அப்படிங்க ஒரு பெரிய அளவுக்கு நல்ல ஒரு வீட்டில் விசுவாசமாக இருக்கணும்னு சொன்னால், நேர்மையாக இருக்கணும்னு சொன்னால், நியாயமாக இருக்கணும் என்று சொன்னால், இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆஞ்சநேயருடைய நட்சத்திரக்கார் வந்து மூல நட்சத்திரக்காரை எப்போவுமே நீங்கள் நம்மளுடைய பாதத்துக்கிட்ட அவங்ககிட்ட வச்சு அவங்க உட்கார வச்சு பாருங்கள். அவங்க அந்த இடத்துல உட்காந்து உங்களை பார்த்து அவங்க வணங்குவாங்க. அந்த மூல நட்சத்திரக்காரர் ராமருக்கு மட்டும்தான் கட்டுப்பட்டார் ஆஞ்சநேயர், மற்ற யாருக்குமே அவர் கட்டுப்படல. அவ்வளோ பெரிய தைரியமானவர், அஞ்சாத நெஞ்சம் படைத்தவர் ஆஞ்சநேயர். எவ்வளோ பெரிய போர் இருந்தாலும் பயப்படாமல் துணிஞ்சு நின்று ஜெயிச்சுட்டு வந்துட்டார். அப்போ இவரை கூட்டிகிட்டு போனீங்கன்னா, மூல நட்சத்திரக்காரை கூட்டிகிட்டு போனீங்கன்னா எந்த காரியத்துக்கும் ஜெயமடையும். ஏன்னா இவர்கிட்ட இருக்கக்கூடியது ஆஞ்சநேயர்கிட்ட இருக்கக்கூடிய பவரெல்லாம் இவர்கிட்ட இருக்குது. இவர் ஒரு காரியத்துக்கு நீங்கள் ஒரு போட்டி கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா இவரை கூட்டிகிட்டு போயாச்சுன்னா அந்த போட்டி ஜெயிச்சிடும். அப்போது இந்த ஜாதகத்திலேயே மெயின் வந்து ஒரு ஆன்மீகமான நட்சத்திரமாக இருக்கிறனால மூல நட்சத்திரக்காரர்களுடைய யோகம் நல்லாயிருக்கு. அப்போ பாருங்கள், அதனுடைய பாரம்பரியத்தில் அந்த காலத்திலேயே சித்தர்கள் மகான்கள் ரிஷிமார்கள் எல்லாம்
இந்த மாதிரி ஒரு வேலையை ரொம்ப தெளிவாக செய்து இந்தந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரத்தை அன்னைக்கே பொருத்தியிருக்காங்க. அதான் நட்சத்திர பொருத்தம். அப்போ இவங்களுக்கு அந்த யோகம் இருக்குது இல்லையா? அப்போ இதெல்லாம் அந்த ஜாதகத்திலேருந்து எடுக்கப்பட்ட விஷயங்கள் தான். சித்தர்கள் அந்த காலத்தில் எழுதி வச்சது தான். 1000, 2000, 3000 வருஷத்துக்கு முன்னாடி வானத்தில் இருக்கக்கூடிய கருவியே இல்லாத காலத்தில் ஞான சக்தியால் சித்தர்களெல்லாம் அந்த காலத்தில் ஓலைச்சுவடியிலையும் மண்ணிலையும் எழுதி வச்சு கல்வெட்டில் எழுதி வச்சதை கண்டுபிடிச்சி இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு எளிய முறையில் உங்களுக்கு இந்த பரிகாரங்கள் எல்லாம் எளிய முறையில் கிடைக்குது. அப்போ இந்த ஜாதகத்துக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு, சந்தோஷம், மன நிம்மதி, இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் பொழுது உங்களுடைய ஜாதகம் மென்மேலும் பெரிய லெவலில் வளரணும்னு சொல்லி இந்த புனர்பூச நட்சத்திரக்காருக்கு இந்த யோகங்களாக இருக்கிறனால இந்த தானம் தர்மம் புண்ணியமெல்லாம் பண்ணிட்டு வாங்க. தனுஷ்கோடி போயிட்டு வாங்க. ராமநாத சுவாமியுடைய ஆலயத்தை போய் கும்பிட்டு வாங்க. ராமர், சீதை, லட்சுமணர், அனுமான் எல்லாரும் சேர்ந்து பட்டாபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த படத்தை கொண்டு போய் எங்கள் வீட்டில் வச்சு கும்பிட்டு வாங்க. வீட்டில் வச்சு கும்பிட்டே இருக்கேன். எங்கே ராமர் பஜனை படித்தாலும் அந்த இடத்துல போய் ஒரு பாட்டாவது ராமர் பாட்டு கேட்டுவாங்க. இது எல்லாம் அந்த ராம ஜெயந்தான். ஒரு காரியம் கல்யாணம் நடக்கணும். ஒரு கல்யாணம் நடக்கணும்னா நம்மளுக்கு எந்த வாய்ப்புமே கிடைக்காது. அந்த காலத்தில் ராமர் சீதா தேவியை கல்யாணம் பண்ணுறதுக்காக வில்ல அம்பையும் முறிச்சு போட்டுட்டு தான் போய் கல்யாணம் பண்ணார். நீங்கள் பெண் பார்க்க போகும்போது, மாப்பிள்ளை பார்க்க போகும்போது ஒரு வில்லு மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சு அதை தலையை சுற்றி ஒரு பொட்டு சந்தனம் வச்சு சாமி கும்பிட்டு வில்லை அம்பை தலையை சுற்றி முறிச்சு போட்டு பொண்ணை போய் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணே உங்களை பார்த்தோன்னே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லும். இது அந்த காலத்தில் இருந்து இந்த காலத்து வரைக்கும் அந்த வில்லையும் அம்பை என்றைக்கு அவர் கீழே முறிச்சு போட்டாரோ அன்றைக்கே சீதாதேவி கல்யாணம் பண்ணிட்டார். அப்போ இந்த பரிகாரத்தை எளிய பரிகாரம், ஒரு சின்ன விஷயந்தான். அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், ஃபஸ்ட் கிளாஸாக வேலை செய்யும். இது எல்லாம் உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு சிறப்பான முறையில் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் நல்லபடியாக இது எல்லாம் இந்த பரிகாரத்தை எல்லாம் எளிய முறையில் நீங்கள் பயன்படுத்தி நீடோடி காலம் நல்ல முறையாக இந்த பரிகாரங்கள் எல்லாம் உயிராகி இந்த பிரபஞ்சத்திலிருந்து எடுக்கப்பட்ட விஷயங்களுக்கும் அந்த குருமார்களுடைய ஆசீர்வாதத்தால் நீங்கள் எல்லாரும் இந்த பரிகாரத்தை எடுத்து மக்கள் அத்தனை பேரும் பலன் அடையணும் என்று சொல்லி இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய ஜாதகத்தில் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். உங்களுடைய எல்லா காரியங்களும் ஜெயமடையும் என்று சொல்லி உங்கள் பிரசன்ன ஜோதிடர் மாரிமுத்து, திருப்பூர். எல்லாம் நலமுடைய வாழ வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி.